நல்லதே நடக்கும். பூம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, என்ன வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் வாழ்க்கை, உனிமேல் உங்களுக்கு வாழ்க்கை இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு காட்டப்போகின்ற கிரகங்கள் 2025 பேர்ச்சி அடைய போகும் 4 கிரகங்களாலும் உங்களுக்கு கிடைக்க போகின்ற புத்தாண்டு பலனை இன்றைய பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷனையும் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, 2025 புத்தாண்டில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? முக்கியமா உங்களுடைய ராசியில ஜென்மத்திலே குரு பகவான் வந்து அமர போறாருங்க. ஆமா, உங்களுடைய மிதுனத்திற்கு 12ஆம் வீடு ரிஷபம். அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் மே மாதத்திற்கு பிறகு அப்படியே பேரிச்சு அடைஞ்சு உங்களுடைய ராசியான ஜென்ம ராசிக்கு வந்து சேர போறாரு. ஐயோ, ஜென்ம குருவே, நமக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? உங்களுடைய மிதுனத்திற்கு 7ஆம் வீடு தனுசு மற்றும் 10ஆம் வீடு மீனம். ஸோ 7க்கும் 10க்கும் உரியவன் ஜென்மத்தில் வந்து அமர்கின்ற பொழுது 7ஆம் வீடு 10ஆம் வீட்டுக்குரிய பலன் நேரடியாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரப்போகுது. அதுல மிக முக்கியமா இந்த 2025 ஒரு மாற்றம், ஒரு நல்லது, ஒரு ஏற்றம் நடக்க போகுது. உங்களை தேடி வரப்போகின்ற ஒரு சிம்மாசனம் அப்படின்னா அது எது அப்படின்னு பார்த்தா திருமண வாழ்க்கை. நிச்சயமா திருமண வாழ்க்கையில ஒரு திருப்பமும் ஒரு மாற்றம் நடக்கும். தேடி தேடி அலைஞ்ச அந்த வரன் உங்களை தேடி வந்து திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கண்டிப்பா திருமண தடை நீங்கி திருமண யோகத்தை பெறுறீங்க. அதே போல உறவுகள், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புண்டு. அது துணையா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அல்லது உங்க கூட பிறந்த சகோதர சகோதரியா இருந்தாலும் சரி, பேசாத பிரிந்து போன உறவுகள் மீண்டும் வந்து பாசத்தோடு பழகக்கூடிய தருணம் இந்த 2025. அதே போல் உறவுகள் மத்தியில் கௌரவம் கண்டிப்பா தலை நிமிரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. யாரும் சற்று எதிர்பார்க்காத சுபகாரியம் நடக்கும். ஒன்றும் குழந்தை பாக்கியம், வாரிசு கிடைக்கிறது, அல்லது ஒரு வேலை தொழில், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை தொழில், அல்லது முக்கியமான ஒரு பொறுப்புல ஒரு கௌரவம் கிடைக்கிறது, உங்களுடைய மதிப்பு கூறுறது போன்ற நிலைப்பாடுகள் எதிர்பார்க்கும். அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா இந்த 2025 உறவுகள் மத்தியில் உங்களுடைய தலை நிமிரும். சரிங்களா? அதே போல கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். ஸோ நீங்க தாய் தந்தையாகவோ அல்லது தாத்தா பாட்டியாகவோ ஆகக்கூடிய அந்த வாரிசுன்ற ஒரு யோகம் கண்டிப்பா மிதுனராசிக்காரங்களுக்கு உண்டு. மேலும் 10ஆம் வீடு மீனம், அதற்கு அதிபதியும் குரு பகவான். ஸோ தொழில் கைகூடி வரும். தொழிலில் ஸ்டாண்டர்டான ஒரு வருமானத்தை பார்ப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்த கவனமாக புரிஞ்சுங்க, கூட்டு தொழில் பண்ணுறவங்க கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சரிங்களா? தொழிலில் ஒரு நியாய தர்மத்தை கடைபிடிச்சிக்கிறது நல்லது. இல்லீகல் சம்பந்தமான ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி அதில் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே தொழில் ரீதியாக ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தா அது வெளியில் தெரிய வரும். ஸோ அதில் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். ஆனால் தொழில் ரீதியான ஒரு கௌரவம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் மற்றும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பதவி கிடைக்கிறது, உங்களுக்கு ஒரு பட்டம், ஒரு கௌரவம் கிடைக்கிறது, கூடுதல் பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்படிப்பட்ட அந்த ப்ரொமோஷன், சம்பள உயர்வு, முக்கியமாக ஒரு லீடர் ஆகக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட அந்த சிம்ம சுப்பாசனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே போல் அரசாங்க வேலை, அந்த அரசாங்க வேலைக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மிதுனராசிக்காரங்க இந்த 2025 அதன் கிடைப்பதற்குண்டான யோக வாய்ப்புன்றது 99% அதிகமாக இருக்கு. ஸோ அதனால் அந்த ஒரு காரியத்தை, அந்த ஒரு முயற்சியை விட்டுறாதீங்க. 2027 நிச்சயம் கிடைக்கும். அடுத்தபடியாக கேது பகவான் உங்களுடைய மிதுனத்திற்கு 4ஆம் இட கண்ணியில் இருந்த கேது பகவான் இந்த 2025 சீக்கிரமாகவே பயிற்சி அடைஞ்சு சிம்ம ராசிக்கு பெறாரு. 4ஆம் வீடு தெள்ள தெளிவாக தடையின்றி இருக்க போகுது. கேது ஒரு வீட்டில் போய் அமரும்போது அந்த வீட்டுக்கு உண்டான முட்டுக்கட்டை போடுவார். இப்போ 4ஆம் வீட்டில் அந்த கேது இருந்ததால் நிச்சயம் கல்வி தடை ஏற்பட்டிருக்கும், படிப்பு சில பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், அல்லது வயிறு சம்பந்தமான கோளாறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாமே முதல் சரியாகும். அடுத்து சொத்து பிரச்சனை சரியாகும். சொந்த வீடு கட்டி முடிக்க முடியாம, அல்லது சொந்த வீட்டில் குடிபோக முடியாம, அல்லது வீட்டு செலவு அதிகமாக இருந்தால் இப்படிப்பட்ட பிரச்சனை தான், அந்த பிரச்சனை சரியாகும். சொந்த வீட்டு கனவு நினைவாகும். அடுத்தபடியா தாயினுடைய உடல்நிலை சரியாகும். தாய் வழி உறவுகளுடைய சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை உங்களுக்கு ஏற்படும். அதே போல இந்த தொலைஞ்சு போன பொருள், திருடு போன பொருள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புண்டு. உங்கள் மீது ஏதாவது ஒரு பழி பாவம் சொல்லியிருக்காங்க மற்றவங்க, ஒரு திருட்டு பட்டமோ அல்லது வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனையில உங்கள் மீது ஏதாவது ஒரு பழி பாவமோ போட்டிருக்காங்கன்னா அந்த இதில் நீங்கள் யார் என்று சரியான முறையில் நிரூபித்து காட்டி
உங்கள் மீது விழுந்த பழி பாவத்தை நீக்குவீர்கள். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். அதே போல வீட்டில் செல்லப்பிராணி வளர்க்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட நல்ல காரியம் கேது நடக்கும். அந்த கேது 3க்கு வராரு. 3ஆம் வீடுங்கிறது முயற்சி ஸ்தானம், சகோதர சகோதரி குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது. அவங்க விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். உடல்நிலையில், அதாவது அவங்களுடைய உடம்புல உடல்நிலை ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை வரலாம், கவனத்தோடு இருந்துக்கணும். சரிங்களா? ஸோ அதே போல சிறுதூர பயணங்கள், டிராவல், அதிவேக பயணம் ஆபத்தை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல அதிவேகம், ஒரு அசால்ட் தைரியம் வேண்டாம். குருட்டு தைரியம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அசால்ட்டா, ஒரு கேர்லெஸ்ஸா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றதை ரொம்ப ரொம்ப தவிர்க்கிறது. அது வண்டி வாகனமா இருந்தாலும் சரி, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கத்தி போன்ற உபகரணங்களாக இருந்தாலும் சரி, கவனமா நீங்க இருந்துக்கணும். சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா சனி பகவான், உங்களுடைய மிதுனத்திற்கு சனி பகவான் எங்க இருக்கிறாரு? கும்பத்துல இருக்கிறாரு. கும்பத்தில் இருக்கக்கூடிய அப்படியே அந்த 2008 பயிற்சி அடைஞ்சிடறாரு. பயிற்சி அடைஞ்சு மீனத்துக்கு போயிடுறாரு. 10ஆம் வீட்டுல போய் சனி அமர்றாரு. அப்படி 10ஆம் வீட்டுக்கு அமரக்கூடிய சனி நிரந்தரமான நிலையான ஒரு வேலைத்துல கொடுப்பாரு. பரம்பரை தொழில தொடர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. தாய் தந்தையுடைய வேலையோ தொழிலோ உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. தொழில் நிரந்தரமாகிடும். இந்த நேரத்தில் புதிய தொழில் தொடங்க வேண்டாம். தொழில் ரீதியான பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. நீங்களே ஒரு தொழிலாளி போல இறங்கி நின்று ஒரு வேலை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. ஸோ தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல மறைமுகமான சில காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. கண்காணிக்க வேண்டியது அவசியமா இங்க இருக்குது. ஆனா அதே நேரத்தில் மக்களுடைய செல்வாக்கு, அது தொழில் ரீதியான ஒரு கஸ்டமருடைய, வாடிக்கையாளருடைய ஒரு நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க. அதே போல சினிமா, அரசியல், செய்தி ஊடகங்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், மெக்கானிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் சம்பந்தமான இன்ஜினியரிங் சம்பந்தமான படிப்புகள், அதை சார்ந்த வேலை தொழில்கள் மற்றும் விவசாயம் மற்றும் வனத்துறை, இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு யோகம். இந்த சனி பகவான் 10ஆவே அமர்றதுனால இது சம்பந்தப்பட்ட யோகமான ஒரு காலகட்டம். அந்த தொழில் வேலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. படிக்கின்ற மாணவர்களுக்கு கூடுதலா படிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு உருவாகும். அது வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ இருக்கலாம். ஆனா அது நல்ல ஒரு நிலைப்பாடு தான் உங்களுக்கு. மேற்கொண்டு படிக்கலாம், தவறில்லை. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி இந்த 2025 உங்களுக்கு பழிக்கும் நிச்சயமான முறையில். ஸோ அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குது. கலையை கற்றுக்கொண்டதால் உங்கள் கையில் காசு பணம் சம்பாதிக்க போகிறீர்கள். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைப்பாடு மிதுனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வரப்போது. வாய்ப்பு பயன்படுத்திங்க. ஸோ தாராளமாக தெரிந்து கொண்ட தொழிலை, கலையை வைத்து அந்த தொழிலை தொடங்கிக்கலாம். பரம்பரை தொழில், கத்துக்கிட்ட தொழில், படிச்சுட்டு இருந்த தொழில் கண்டிப்பா செய்யலாம். இதுக்கு அடுத்து அந்த 10ஆம் வீட்டில் இருந்த ராகு, மீனத்துல ராகு இருந்தார். அந்த ராகு அப்படியே பெருச்சடைஞ்சு 9ஆம் வீடான கும்பத்துக்கு வர்றாரு. அதாவது சனி இருந்த வீட்டில் ராகும், ராகு இருந்த வீட்டில் சனியும் மாறிக்கொள்கிறார்கள். அதனால கண்டிப்பா புதிய பதவி, அதாவது குடும்பத்துல தாய் தந்தையாகவோ தாத்தா பாட்டியாகவோ ஆகக்கூடிய அந்த பதவி உயர்வும், குடும்ப பதவி உயர்வும், அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல புதிய பதவி உயர்வும் நிச்சயமான கிடைக்கும். படிப்புக்காக வேற ஒரு மாநிலம் போறது, தாத்தா பாட்டி வீட்டில் போய் தங்கியிருந்து படிக்கிறது, அல்லது வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும். இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல் தொடர்பு மற்றும் டிரான்ஸ்போர்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட், போக்குவரத்து டிபார்ட்மெண்ட், தகவல் தொடர்பு துறை இதில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புண்டு. மிதுனராசிக்காரங்க ஃபைனான்ஸு, சீட்டு கம்பெனி, ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு மற்றும் நீங்கள் முக்கியமாக இந்த வட்டிக்கு வர தொழில், ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நீங்கள் காசு பணம் பார்க்க ஆரம்பிங்க. முக்கியமாக ரியல் எஸ்டேட்டில் லாபங்கள் கிடைக்கும். அதே போல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், வெளிநாட்டுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்க, அதுலேயே ஒரு நல்ல ஒரு லாபம் பார்க்குறது வாய்ப்பு உண்டு. செல்போன், நெட்வொர்க், இன்டர்நெட்டு, சேட்டலைட்டு, கம்ப்யூட்டர் டிசைனிங் சம்மந்தமான விஷயங்கள், கார்மெண்ட் சம்மந்தமான பருத்தி ஆடை, ட்ரெஸ்ஸு சம்மந்தமான தொழில்கள், இந்த தொழில்களில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இதில் மூட்டு வலி, தொடை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். அதுலேயும் நீங்கள் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும். அதே வீட்டில் உள்ள பெரியோருடைய, வயதானவர்களுடைய உடல்நிலையில் குறிப்பிட்டு கால் சம்பந்தமான பிரச்சனை அதிகமாக வரும். அதில் நீங்கள் கவனத்தோடு இருந்துக்கணும். மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டாம். மிதுனராசிக்கால பிறந்த நீங்கள் இன்றைய 2025 நிச்சயம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய சிம்மாசனம் போன்ற சில வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைப்பது வழியல்ல, வரம். அந்த வரத்துக்கு வாய்ப்பு தான் கிடைக்கும். கடுமையான உழைப்பும் முயற்சியும் அந்த வாய்ப்பில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வரமாக மாறும். ஸோ கிரகங்களும் கடவுளும் சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும். அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் தான் முயற்சி உழைப்பையும் போட்டுக்கணும். போட்டால் நிச்சயம் உங்களோட வாழ்க்கை மாறும். உங்களுக்கு கிடைப்பது வரமாகவே நிச்சயமான முறையில் இருக்கும். ஸோ நீங்கள் தவறாமல் குலதெய்வ வழிபாடுகளை தவறாமல் பண்ணிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ல் ராகு இருக்கும்போது செய்ய வேண்டிய பரிகாரம், பிரார்த்தனையை தடையின்றி தவறாமல் மறந்து விடாமல் செய்து விடுங்க.
சரிங்க, மற்றபடி பயப்பட வேண்டாம். ஸோ நல்லதில்லை, நாம் இன்றைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தியார்களே பிடிச்சிருந்த லைக் பண்ணுவோம். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.